கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்தில் விஜய் மீண்டும் ஆஜராகியிருக்கிறார் என்று கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்தில் இன்று விஜய் மீண்டும் ஆஜராகியிருக்கிறார். டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் இரண்டாவது முறையாக ஆஜரானார் தவேகா தலைவர் விஜய். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்தில் விஜய் மீண்டும் ஆஜராகியிருக்கிறார். சிபிஐ விசாரணைக்காக ஜனவரி 12 ஆஜரான நிலையில் மீண்டும் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகியிருக்கிறார். நட்சத்திர விடுதியில் இருந்து மாற்று வழியில் காரில் புறப்பட்டு சிபிஐ அலுவலகம் வந்தடைந்தார் விஜய். இது தொடர்பான முழு விவரங்களையும் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். ஜோ மகேஸ்வரன், சிபிஐ விசாரணைக்காக விஜய் மீண்டும் ஆஜராகி இருக்கிறார். கடந்த 12ஆம் தேதி ஆஜரான நிலையில் இன்று மீண்டும் ஆஜராகி இருக்கிறார். தற்பொழுது அது தொடர்பான முழு விவரங்கள். சங்கீதா, செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர்ல தவேகா கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல்ல அந்த கரூர் பெரும் துயரத்துல 41 பேர் உயிரிழந்தாங்க. இது குறித்து மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு. சிபிஐ ஏற்கனவே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் உள்ளிட்டவர்கள்லாம் முக்கிய நிர்வாகிகள்லாம் விசாரணை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் கடந்த 12ஆம் தேதி விஜயிடம் சற்றேறக்குரிய 7 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. உணவு விட அங்க உள்ள கொண்டு போய் தான் அருந்தினாங்க. வெளியில உணவு இடைவெளி கூட அவங்க வெளியில வரல. தொடர்ந்து ஒரு 7 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு மீண்டும் இரண்டாவது முறையாக சிபிஐ அலுவலகத்திற்கு வந்திருக்காரு. ஏற்கனவே இந்த தேதி அவர்கள் கேட்டுதான் அடுத்த சம்மனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிதான் இப்ப போய் இந்த விசாரணைக்கு ஆஜராகிறதுக்காக நேற்றே டெல்லி புறப்பட்டு சென்று விட்டார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற நடிகர் விஜய். இப்போ அந்த நட்சத்திர விடுதியில வழக்கமாக வாகனங்கள் செல்கிற பாதையை தவிர்த்து விட்டு ஒரு மாற்று வழியில கார் பார்க்கிங் சைட்லேருந்து புறப்பட்டு அவர் போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சிபிஐ அலுவலகத்தில முன் எப்போதையும் இல்லாத வகையில ஒரு கூடுதலான பாதுகாப்பு அங்க போடப்பட்டிருக்கு. ஏனென்றால் கடந்த 12ஆம் தேதியும் நிறைய விஜயனுடைய ரசிகர்கள் மற்றவர்கள்லாம் அந்த பகுதியில் வந்ததுனால கொஞ்சம் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுமோ என்பதற்காக கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்தது. அதே போலதான் இன்றைக்கும் விஜய் இந்த விசாரணைக்கு ஆஜராக வந்திருக்கிறப்ப கூடுதல் பாதுகாப்பு அங்க அமைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அவர் 12ஆம் தேதி ஒரு 6-7 மணி நேரம் விளக்கத்தை எல்லாம் கொடுத்திருந்த சூழல்ல மீண்டும் இன்றைக்கும் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்க இருக்கிறாங்க. ஏன்னா சிபிஐ அதிகாரி தலைமையில ஒரு சிபிஐ குழு அங்க ரெடியா இருக்காங்க. அவர்கள் தயாராக இருந்து ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகளோடு அப்போது ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு கேள்விகளுக்கு மீண்டும் கேள்விகளை முன்வைத்து விளக்கம் பெறலாம். ஏன்னா கரூர் பேருந்துத்தை பொறுத்தவரை அன்றைய தினமே கடந்த 12ஆம் தேதி ஏன் அந்த கூட்டம் தாமதமாக நடந்தது, கூட்டம் தாமதமாக நடக்கிறதும் அதிகமாக மக்கள் அங்க திரண்டிருக்கிறதும் உங்களுக்கு தெரியுமா? ஏன் கூட்டம் முடிஞ்ச உடனே வேகமா நீங்க போனதுக்கான காரணம் என்ன? அந்த கூட்டம் நடத்தப்பட்டு இருக்கிறப்பே தடியடிலாம் நடத்தப்பட்டது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இப்படி இந்த நெரிசலுக்கான காரணமா நீங்க என்ன கருதுறீங்க? உங்களுக்கு காவல்துறையுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு? இந்த கேள்விகள்லாம் கடந்த 12ஆம் தேதி கேட்கப்பட்டது. அன்றைய தினமே செப்டம்பர் 27ஆம் தேதி சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்து இப்ப டிஜிபியாக இருக்கிற டேவிட்சன் ஆசீர்வாதம், அந்த திருச்சி மண்டலத்துடைய காவல்துறை தலைவர் ஐஜி நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள்லாம் இந்த விசாரணையில அவர்களும் அந்த 12ஆம் தேதி விசாரணை அவர்களும் நடத்தப்பட்டது. அதே போல இதற்கு முன்னாக அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் குஷி ஆனந்த், முக்கிய நிர்வாகிகளாக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா, டிடிஎன் நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள்லாம் ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டு விஜய் மறுபடியும் இன்றைக்கு இரண்டாவது முறையாக டெல்லியில் இருக்கிற சிபிஐ அலுவலகத்துல விசாரணைக்கு வந்திருக்கார். ஒரே மூச்சிலோட இன்றைக்கு விசாரணை நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சற்றே கூட இன்று மாலை வரை கூட விசாரணை நடத்தப்படலாம் என்றும் தகவல் வெளியாக இருக்கிற சூழல்ல இரண்டாவது முறையாக தற்பொழுது சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக விஜய் வருகை தந்திருக்கார். அங்க அந்த பகுதியை சுற்றிலும் கூடுதல் வழக்கத்தை விட கூடுதல் பாதுகாப்பும் அளிக்கப்பட்டிருக்கு. சங்கீதம், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Bondeyar G Square. For details call 8939750009.